ஒரு பக்கம் இளைஞர்களின் சக்தி, மறுபக்கம் யானைகளின் பாதுகாப்பு. ஒரு பக்கம் பூமியின் ராட்சசன் டிரெக்ஸ், மறுபக்கம் செவ்வாயை சுற்றிய நிலவுகள். இவை அனைத்தும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இந்த வருஷத்தோட 224வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க சுவாரஸ்யங்களையும் சுறுசுறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 12. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் முதலாவதா புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய உலகம். இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் இளம் சக்தியை கொண்டாடும் நாள் தான் இன்று ஆகஸ்ட் 12, சர்வதேச இளைஞர் தினம். இளைஞர்களின் உரிமைகள், பங்களிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாக தான் இது கொண்டாடப்படுது. அடுத்ததா காட்டின் ராஜா சிங்கம் என்றால் காட்டின் பலம் யானை. யானைக்கு பலம் இருக்கு, ஆனா பாதுகாப்பு இல்லை. யானைகளின் பாதுகாப்பு அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களை காப்பது மற்றும் சட்டவிரோத வேட்டை, வாழ்விட அழிப்பு, மனித யானை மோதல் போன்ற அச்சுறுத்தல்கள் குறித்து உலகம் முழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம். இதே போல ஆகஸ்ட் 12 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை மாற்றும், ஒரு நூலகம் ஒரு தலைமுறையை மாற்றும். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 அன்று தேசிய நூலகர் தினம் அனுசரிக்கப்படுது. இந்த நாள் இந்திய நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படும் எஸ்.ஆர். ரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுது. இறுதியா ஒரு பேட் ஒரு பால், ஆனால் மைதானத்தில் உருவாகும் சத்தம் மட்டும் 1000 மடங்கு. வேற என்ன, பேஸ்பால் தான். வெற்றி கிடைத்தால் கொண்டாட்டம், தோல்வி வந்தாலும் அடுத்த போட்டிக்காக காத்திருக்கும் ரசிகர்கள். பேஸ்பால் விளையாட்டின் ரசிகர்களையும் அவர்களின் ஆர்வம், உற்சாகம் மற்றும் அணிகளுக்கான ஆதரவை கொண்டாடும் நாளாக தான் ஆகஸ்ட் 12 பேஸ்பால் ஃபேன்ஸ் டே கொண்டாடப்படுது. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை ஆட்டி படைத்த ராட்சசன் 1990 மீண்டும் மனிதர்களின் கண்முன்னே வந்த நாள் இன்று. 1990 ஆகஸ்ட் 12 அன்று அமெரிக்காவின் தெற்கு டக்கோட்டாவில் பழங்கால டீரெக்ஸின் மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்ததா பூமிக்கு ஒரு நிலவு, ஆனால் செவ்வாய்க்கு 2 நிலவுகள். அதில் ஒன்றை மனிதன் முதலாக கண்டுபிடிச்சது 1877 இதே நாளில்தான். அமெரிக்க வானியலாளர் அஷ்பா ஹால் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரும் சிறிய நிலவான டீமோஸை இந்த தினத்தில்தான் கண்டுபிடித்தார். இதற்கு பிறகு சில நாட்களிலே மற்றொரு நிலவான போபோஸையும் அவரே கண்டுபிடித்தார். தொடர்ந்து ஒரு காலத்தில் கணினி என்றாலே பெரிய அறை, இன்று அது நம் கையில் இருக்கும் அளவுக்கு சுருங்கி விட்டுச்சு. இந்த மாற்றத்துக்கு முக்கியமான தொடக்க புள்ளிகளில் ஒன்று 1981 ஆகஸ்ட் 12 அறிமுகமான IBM 5150 பர்சனல் கம்ப்யூட்டர் தனிநபர் பயன்பாட்டுக்கான கணினி சந்தையின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாகவே அமைஞ்சது. இறுதியா ஒரு புத்தகம் நம் வாழ்க்கையை மாற்றலாம். அந்த புத்தகத்தை சரியான மனிதரிடம் கொண்டு சேர்ப்பவர் ஒரு நூலகர். அத்தகைய நூலகர்களை போற்றும் நாள்தான் இன்று. இந்திய நூலகவியலின் முன்னோடியான எஸ்.ஆர். ரங்கநாதன் பிறந்த ஆகஸ்ட் 12 தேசிய நூலகர் தினமா நம் நாட்டில் அனுசரிக்கப்படுது. தோல்வி உன்னை உடைக்க வரவில்லை, உருவாக்கவே வந்திருக்கிறது. நாளைய தேதியில் ஏராளமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.